பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வேதம் என்கிற தலைப்பை நாம் பார்த்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வேதத்திற்கு வேதாகமத்தில் என்னென்ன பெயர்கள் வருகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக வேத வாக்கியம். யோவான் சுவிசேஷம் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னை விசுவாசிக்கின்ற உள்ளத்தில் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று இயேசு சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவை விசுவாசிக்கிற யாராயிருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் பரிசுத்தாவியாகிய ஜீவ நதி பாய்ந்து ஓடும். விசுவாசிக்கிற நமக்குள் அது வற்றாத நீருற்றாக ஊறிக்கொண்டே இருக்கட்டும். அந்த வேத வாக்கியங்களை நாம் அறிக்கையிட்டு தியானித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவோம். நமக்குள் இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு செல்லும். இரண்டாவதாக வேத வாக்கியங்கள். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பிரியமானவர்களே, வேத வாக்கியங்களை நாம் ஆராயும் பொழுது நமக்குள் அது நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. இந்த வேத வாக்கியங்கள் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி இடுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வேதாகமத்துக்கு இன்னொரு பெயர் வேத வாக்கியம். இது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் நமக்கு போதிக்கிறது. மூன்றாவதாக பரிசுத்த வேத எழுத்துக்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது இப்படி எழுதுகிறார்: நீ சிறு வயது முதல் பரிசுத்த வேத எழுத்துக்களை நன்றாய் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் என்று. பிரியமானவர்களே, நாம் இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை நம்முடைய இருதயத்தில் ஆவியினால் பதித்து கொள்ளுவோம். அந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை நன்றாய் அறிந்து கொள்ளுவோம். அந்த பரிசுத்த எழுத்துக்களை நாம் அறியும் பொழுது கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் உண்டாகும் ரட்சிப்புக்கேற்ற ஞானம் நமக்குள் உண்டாகும். ஆகவே இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை நாம் மேலும் மேலும் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்குள் ரட்சிப்புக்கேற்ற ஞானம் அதிகரிக்கும். நான்காவதாக தேவனுடைய வாக்கியங்கள். ரோமர் 3வது அதிகாரம் அதோடைய 2வது வசனத்தை, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுடைய வாக்கியங்கள் யூதருக்காக கொடுக்கப்பட்ட விசேஷித்த மேன்மை. அவர்கள் அதை விசுவாசியாமல் போனபடியினால் அவர்கள் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். இன்று அவருடைய வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது இரட்சிப்பும் தேவ பலனுமாய் மாறுகிறது. தேவனுடைய வாக்கியங்கள் நமக்கு இரட்சிப்பாய் இருக்கிறது. ஐந்தாவதாக ஜீவ வாக்கியங்கள். அப்போஸ்தலர் 7:38 அந்த ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் அவனே என்று சொல்லுகிறார். மோசே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் 40 நாள் மலையில் இருந்த பொழுது கர்த்தரிடத்தில் ஜீவ வாக்கியங்களை பெற்று அந்த ஜனங்களுக்கு அதை கொடுத்தான். பாவத்தினால் வரும் மரணத்திலிருந்து விடுதலை தருவதற்கு தேவனிடத்தில் ஒரு ஜீவ வாக்கியத்தை பெற்று ஜனங்களுக்கு கொடுத்தான். அழியாத ஒரு வாழ்வை பெறும்படி, பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி, கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்படி அந்த ஜீவ வாக்கியங்களை தனக்குள் உள்ளடக்கி அதை கை கொண்டு ஜீவிக்கும்படி கர்த்தர் மோசைக்கு கொடுத்தார். அந்த மோசை அதை ஜனங்களுக்கு கொடுத்தார். நாமும் ஜீவ வாக்கியங்களை விசுவாசிப்போம், தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வோம், மற்றவர்களுக்கு கொடுப்போம். ஆறாவது மோசையின் நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், சங்கீதம். பிரியமானவர்களே, லூக்கா 24:44 சொல்லும்பொழுது மோசை நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம், சங்கீதங்கள் எல்லாம் என்னை குறித்து சொல்லப்பட்டது என்று இயேசு சொல்லுகிறார். இந்த முழு வேதாகமும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் மரித்து உயிர்த்தெழுதலை குறித்தும் சொல்லுகிறதாக நமக்கு இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, முழு வேதாகமும் இயேசுவின் மரித்து உயிர்த்தெழுதல், மீண்டும் வரப்போவதை குறித்து நமக்கு போதிக்கிறது. ஏழாவதாக கர்த்தருடைய வேதம். சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்போம்,
இரவும் பகலில் தியானமாயிருக்கும். அதனால் வருகிற ஆசீர்வாதம் நீர்க்காலில் ஓரத்தில் நடப்பட்ட நாம் மரமாயிருப்போம். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்போம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அந்த வேதத்தை சுவாசிப்போம். வேதமே வெளிச்சம். ஆகவே இந்த வேதத்தை நாம் கை கொள்ளுவோம், தியானிப்போம், இந்த வேதத்தின் வெளிச்சத்தில் நடப்போம். எட்டாவதாக கர்த்தருடைய புஸ்தகம் எசையா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒன்றும் ஜோடி தொடர்பு இல்லாமல் இருக்காது, அது ஜோடியாக இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. பைபிளை நாம் தேடி வாசிக்க வேண்டும். தேடி வாசிக்கும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நேரம் அதிகம் இல்லாதபடியால் நான் வேகமாய் சொல்லுகிறேன். அடுத்து தேவ வசனம். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமக்கிறீர்கள். இதுபோலவே நீங்களும் மற்ற அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அன்று இருந்த வேதபாரகர்களும் அங்கே இருந்ததான யூதர்களும் தேவ வசனத்தை பார்க்கிலும் தங்கள் பாரம்பரியத்தை அதிகமாக மேன்மையாக எண்ணினார்கள். பிரியமானவர்கள், நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பழக்க வழக்கங்களை விட, நம்முடைய பாரம்பரியங்களை விட தேவ வசனத்தை மேன்மையாக எண்ணுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். 10வதாக ஆவியின் பட்டயம். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். இரட்சணியம் எனும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆவியின் பட்டயம் என்று நாம் வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்து பொல்லாத சாத்தானை நாம் துரத்துவோம். நம்முடைய சிந்தனையில் பயத்தை கொண்டு வருவான். சூழ்நிலையை காட்டி நம்மை பயமுறுத்துவான். சில நேரங்களில் துரு உபதேசத்தை கொண்டு வந்து நம்மை அந்த நய வசனிப்பில் விழச் செய்வான். தேவ ஆவியின் பட்டயம் நமக்குள் இருக்குமானா இந்த வஞ்சக ஆவிகளை, இந்த பிசாசுகளை நாம் இந்த ஆவியின் பட்டயத்தினால் வெட்டி வீழ்த்த முடியும். ஆகவே இந்த ஆவியின் பட்டயத்தை நாம் எப்பொழுதும் கையில் எடுத்துக்கொண்டு நிற்போம். 11வதாக கிறிஸ்துவின் வசனம். கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் வசனம் நமக்குள் பரிபூர்ணமாய் இருக்கட்டும். அந்த வசனம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டுமானால் இந்த வசனத்தை நாம் தினந்தோறும் மனப்பாடம் பண்ணி 1 அல்லது 2, 3 வசனங்களாவது மனப்பாடம் பண்ணி நாம் பதித்து கொள்ள வேண்டும். வசனம் நமக்குள் பூரணமாய் பரிபூர்ணமாய் நிறைந்து இருக்குமானால், வசனம் நம்மை ஆளுகை செய்யுமானால், அது நம்மை நடத்தும், அது நமக்கு போதிக்கும், அது நம்மை பாதுகாக்கும். ஆகவே கிறிஸ்துவின் வசனம் நமக்குள் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. 11வது ஜீவ வசனம். பிலிப்பியர் 2:14 ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களே போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வசனமாகிய ஜீவ வசனத்தை பிடித்து கொள்வோம் என்றால் உலகத்தில் சுடர்களே போல நாம் பிரகாசிப்போம். கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவே நாம் குற்றமற்றவர்களாய் வாழ முடியும். நாம் வசனத்தை பிடித்து கொண்டு முன் செல்லும் பொழுது இருளான பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நாம் இடராமல் செம்மையான பாதையில் நடப்போம். இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 13வது சத்திய எழுத்துக்கள். தானியேல் 10:21 சத்திய எழுத்தை கண்டு இருக்கிறதை உனக்கு போதித்தேன் என்று தூதன் தானியேல்ட்டு சொல்லுகிறார். சத்திய எழுத்தை கண்டு தேவதூதன் அதை தானியேலுக்கு போதித்தார். பிரியமானவர்களே, நாமும் இந்த சத்திய எழுத்தை கண்ணால் கண்டு விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம், வாசிக்கிறோம். அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்போம். சத்தியத்தை எடுத்துரைக்கும் போது ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். சத்தியத்தை அறியும் போது நமக்குள்ளும் விடுதலை உண்டாகும். கடைசியாக 14வது சத்திய வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கனாயும் உன்னை தேவன் முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி சாக்கிரதையாயிரு. பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார். இந்த சத்திய வசனத்தை நாம் நன்றாய் அறிந்து
அதை நிதானமாய் பகுத்து போதிப்போம் என்றால் நாம் தேவன் முன்பாக நம்மை உத்தமனாய் நிறுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதற்கு நாம் சாக்கிரதையாயிருப்போம். தேவ வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுவோம். தேவ வசனத்தில் நிலைத்து தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாய் நடந்து கொள்ளுவோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ என முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று இயேசு சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேத வசனங்களால் நம்மை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து வரும் நாட்களில் வேதாகம வசனங்களில் ஓமையாய் சொல்லப்பட்ட பெயர்களை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.